முத்தாய்ப்பான திட்டம் இந்த உரிமை தொகை திட்டம். இதுக்கு எப்படி போகிற இடங்கள் எல்லாம் வரவேற்பு இருக்கு? மகளிர் என்ன சொல்றாங்க? அவங்களே கேளுங்களேன். அம்மா மகளிர் உரிமை திட்டம் உங்களுக்கு வருதில்ல, நல்லா இருக்குல்ல, பிரயோஜனமா இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த தேர்தலில் வந்து அதாவது மு.க. ஸ்டாலின் என்கின்ற ஒரு பெரும் அரசியல் ஆளுமையை அங்கீகரிக்கின்ற அவருடைய திட்டங்களில் முதன்மை திட்டமாக மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது. அவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அவங்க வசதியாக கூட இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் முதலமைச்சர் நேரடியாக 1000 ரூபா நம்ம குடும்பத்துக்காக அனுப்புகிறார். அந்த வார்த்தை உரிமைங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு உரிமை இருக்குது பெறுவதற்கு, அது ஒரு சமதர்ம அரசு அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட பெருவாரியான ஆதரவுகளை நாங்கள் பார்க்குறோம். எங்கே போனாலும் சிரிக்கிறாங்களா, எல்லாம் முகத்தை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. 1000 பாருங்க. உங்க தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருக்கோம். 60-70 வருஷமா எங்க ஏரியால வீட்டு பணமான பட்டா கிடையாது. கொடுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சா நாங்க போய் ஆட்சி வாங்க பண்ணி கொடுத்தோம். இப்போ இது உரிமை தொகைன்னு ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக சிந்திச்சு கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஆனா இதை கொச்சைப்படுத்தும் வகையில பிச்சை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்கல்ல பாஜக அரசு, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பூமி உருண்டை எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. விலங்குகள் எல்லாம் யாரும் சொத்து சேர்த்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி மனிதன் வந்து ஒரு இடத்துல தங்கி குடும்பம்னு வருகிற போது அந்த குடும்பத்துக்கு சொத்து வருது. சொத்துன்னு வரும்போது முதலாளித்துவம் வருது. அப்போ முதலாளித்துவத்தில் சமதர்மம் இருக்காது. ஒரு பக்கமே செல்வம் கூட்டிகிட்டு இருக்கும். அந்த செல்வத்தை பிரித்து எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் பிரபஞ்ச விதி. அதுதான் வந்து கம்யூனிசம்னு சொல்கிறோம். ஆனால் அதுதான் பொது விதி. அதை செய்யலைன்னா ஒரு அரசாங்கம், நல்ல அரசாங்கம் அதை செய்யணும். அப்போது பணக்காரர்களிருந்து வரியை வாங்கி அதை வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் அவர்கள் குடியிருப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் வாழ்வதற்கும் இந்த மண், இந்த பிரபஞ்சம் அவர்களை அனுமதித்திருக்கிறது. அந்த அனுமதியை தடுக்கிறது முதலாளித்துவம். இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த முதலாளித்துவம் இருக்கிற வரை சாதாரண மக்களையும் காப்பாற்றுங்கிறது தான் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் டியூட்டி. அந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட் டியூட்டியை புரிந்தவர் தான் நம்முடைய முத்தமிழர்களுடைய பிள்ளை, நம்முடைய முதலமைச்சர். அதை சரியாகவே செய்கிறார். இந்த சமதர்மத்தை விரும்பாதவர்கள் யார்? எல்லாம் எனக்கே இருக்குன்னு நினைக்கிறவர்கள் யார்? எல்லா உத்தியோகமும் எனக்கே இருக்கணும், நான் மட்டும்தான் படிக்கணும், யாரும் படிக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லுகின்ற வர்க்கம் எது? சொல்லுகின்ற வகுப்பு எது? அந்த வகுப்புலேருந்து வர்க்கத்திலிருந்து அந்த குரல் வரும். நீங்கள் இப்போ யாருன்னு சொல்லுங்கள், அந்த வகுப்பு நான் சொல்லிடுறேன். நிர்மலா சீதாராமனா அதான் செய்வாங்க அவங்க. இல்ல நீங்க சொல்றது படி பார்க்கும்பொழுது இப்ப நீங்க வந்து எல்லாரும் படிக்கணும், கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகள்லாம் படிக்கணும், அவங்களுக்கு காலையில சாப்பாடு போட்டு காலை சிற்றுண்டி போட்டு அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுன்றீங்க. அதை கனடா அரசு கூட இன்னைக்கு ஃபாலோ பண்ணுது. ஆனா அவர்கள் வந்து விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து 18 தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அவங்க இந்த தொழிலை செய்யணும் ஊக்குவிக்கிறாங்க. முன்னாடி கேள்வியில் காரில் கேட்டிங்க ஒரு கேள்வி, அதாவது நார்த்தில் எப்படி இருக்குது, சவுத்தில் இருக்குன்னு. அந்த டிவைடு காரணமே சொல்கிறேன். 1952 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி. அப்போவே அதற்கு ஒரு முடிவு கட்டினது தமிழ்நாடு. அப்பாவுடைய வேலையை தான் சாயங்காலம் காலையில் பள்ளிக்கூடம் சாயங்காலம் வந்து உங்கள் அப்பா வந்து தச்சராரு, செருப்பு தைப்பாரா செருப்பு தை, ஆசாரியார், சலவை தொழில். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது ராஜாஜி. யார்? இப்போ பிச்சைன்னு சொல்கிறாங்களே, அந்த வகுப்புலே பிறந்த ராஜாஜி. அதை ஒழிச்சது பெரியாரும் காமராஜரும் அண்ணாவும். இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திட்டத்தை அங்கே கொண்டு வந்தால் அங்கே அமைதியாக இருக்காங்க. அதுவும் அமைதியாக இல்லை, அதை பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கலையே. அந்த விஸ்வகுருன்னு சொல்கிற ஒரு ஆள் விஸ்வகர்மா கொண்டுட்டு வந்தால் என்ன அர்த்தம்? 18 வயது ஒரு இளைஞன் படித்து முடிச்சுட்டு அப்பா தொழிலுக்கு நான் 3 லட்சம் பணம் கொடுக்குறேன்னா, இங்கே இந்த ஊரில் அருந்தே இருக்கார். அவர் நாங்கள் பிஏ படின்னு சொல்கிறோம், எம்ஏ படின்னு சொல்கிறோம், எம்பிபிஎஸ் போன்னு சொல்கிறோம். இந்த ஆள் என்ன சொல்கிறார் மோடி? இவர் என்ன இவர் இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாரு? இல்லை உங்கள் அப்பா தொழிலில் பண்ண 3 லட்சம் பணம் கொடுக்குறேன். அப்போ ஜாதியை இருக்கிற இடத்துலையே காப்பாற்றணும், இவங்கெல்லாம் மேலே இருக்கணும், அவங்கெல்லாம் சர்வாதிகாரம் பண்ணணும், நாட்டை ஆளணும், இவங்களே படிக்கணும். பெரியார் சொன்னார், எனக்கு இருக்கிற சௌகரியம், எனக்கு இருக்கிற வசதி, எனக்கு இருக்கிற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற இன்பம், எல்லா சக இன்பம், எனக்கு இருக்கிற உரிமை எல்லாவற்றையும் பரவலாக்கி எல்லோருக்கும் கிடைக்க பாடுபடுவதுதான் மனித நாகரிகம்னார். இவர்கள் அநாகரிகமான மனிதர்கள், இப்படி தான் பேசுவாங்க. இப்போ இதற்கான யுத்தம் அப்படின்றது இருக்குல்ல, இந்த 10 ஆண்டு கால என்டிஏ ஆட்சியில சீர்குலைக்கப்பட்ட கட்டமைப்புகள் எல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது சீரமைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? பெரிய சவாலை சந்திப்பாங்க. அருமையான கேள்விமா, பெரிய கேள்வி. அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்தில் சிபிஐ எனக்கு வழக்கு போட்டாங்க என் பேரில், வினோத் ராயோட அறிக்கையை வச்சுக்கிட்டு. காங்கிரஸ் தலையில்லை எதுலையுமே. என்னை காப்பாற்றணும்னு நானும் கேட்கல, அவங்களும் தலையில்லை. ஒரு ஃபேர் ட்ரையல் போச்சு. ஆனால் இப்போ இவங்க வந்து சிபிஐ எடுத்து வச்சிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, அமலாக்கத்துறை கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு தனி மனிதனை கெடுத்தால் ஆர்டிஐ எல்லாம் எல்லா அமைப்புகளையும், அதாவது அரசாங்க எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது கட்டப்பட்ட நிறுவனத்தையோ அல்லது ஒரு பாராளுமன்றம் இயற்றுகின்ற சட்டத்தின்படி கட்டப்பட்டிருக்கிற நிறுவனம், எல்லா நிறுவனங்களையும் பொல்யூட் பண்ணி கரப்ட் பண்ணி பாலிட்டிக்ஸை உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. நாங்களே போனாலும் இதை சரி பண்ணுறதுக்குன்னே ஒரு 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 கூலிங் பீரியட் தேவை.
அவ்வளவு மோசமாக இந்த தேசத்தை ஆட்டி வைத்திருக்கிறார் மோடி. எனவே இதற்கு மேலும் மோடி இன்னொரு முறை வந்தால், இன்னொரு முறை ஆட்சி ஜெயலலிதா வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு குரல் வந்ததில்ல, எனக்கு அதனால் நம்பிக்கை இல்லை. அது மாதிரி இன்னொரு தடவை மோடி வந்தால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவரே ஆண்டவர்னு சொல்லிக்கிறாரு யாரு? மோடி. அவர் தான் விஸ்வகுருங்கிறாரு. என்ன பண்ண முடியும்? அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சு 2 சீஃப் மினிஸ்டர் உள்ளே போடுறாரு, ஜெயிலுக்குள்ளே வைக்கிறாரு. ஜெர்மன் கண்டிக்குது, அமெரிக்கா கண்டிக்குது. அதுக்கு எங்கேருந்து அதுக்கு அங்கே போகாதீங்க, நான் இங்கே நிறுத்துறேங்க. அந்த 2 நாடுகளுக்கு எங்கேருந்து ஒரு குரல்னா, அந்த நாடுகள்லாம் கிறிஸ்தவ நாடுகள்ங்கிறான் ஒருத்தன். இது இந்து நாடு, நாங்கள்லாம் இந்து, கிறிஸ்தவ நாடுகள் எங்களுக்கு வேணும்னே குறை சொல்லுங்கிறான். அடுத்த நாள் ஐநாவிலிருந்து வருது. அந்த ஐநாவுக்கு நீங்கள் என்ன மத கலவரம் பூசுவீங்களா? அதாவது உலகம் அமெரிக்கா ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம், ரெண்டும் பிரிஞ்சு நின்னப்போ நேருங்கிற ஒரு மகான் வந்து அணிசேரா நாடுகள், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னு கொண்டு வந்தார். அதை பார்த்து ஐநா சபை பாராட்டுனுச்சு, சமாதான புறா, நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கண்டா. இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டு நாசரை வச்சு மார்ஷல் டிட்டோ வச்சு கொண்டு வந்தார். அவர் உட்காந்த நாற்காலியில் இந்த மோடி உட்காந்து ஐநா சபை அவரை கண்டிக்குது. வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மக்கள்கிட்ட தான் சொல்லலாம். இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவில் ஒன்றா இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனையே வந்து அவங்கள் விருப்பத்துக்கு மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமாக ஐபிசி சிஆர்பிஎஸ்னுடைய பேர்களை மாற்றினாங்க. தனக்கு தேவையானதெல்லாம் இல்லைம்மா, அது ரொம்ப அவர் குடியரசு துணைத் தலைவர் இருக்காரு, அவர் பேர் என்ன, தங்கர். அவர் வந்து ஜெகதீப் தங்கர் தெளிவாகவே சொல்லிட்டாரு, அதெல்லாம் மறைமுகமெல்லாம் இல்லை. தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. That is the ruling which was given by the Supreme Court. கேசவானந்த் பாரதி கேஸில் 13 ஜட்ஜஸ் உட்காந்து, நீ அரசியல் சட்டத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்திக்கொள், ஆனால் பிரியாம்பிளை திருத்தாத. பிரியாம்பிள் எது? முகப்புரை, அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அப்புறம் அதுக்குன்னு இருக்க கார்டினல் பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் அது என்ன சொல்லுது? வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இந்தியா சாவரின் செக்குலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் படி. இது வந்து ஒரு மக்களாட்சி, குடியரசு ஆட்சி, சமதர்ம ஆட்சி, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. அவங்களுக்கு சமதர்மம் எடுத்துருவோம். சமதர்மம் இப்போ இல்லையே, நேரு கொண்டு வந்த எல்லா பொது நிறுவனங்களும் சமதர்மம் தானே, வங்கிகளை தேசியமாக்கின சமதர்மம் தானே, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே அவங்க. அடுத்து செக்யூலரிசம் எடுப்பாங்க. செக்யூலரிசம் எடுத்துட்டா இந்தியா இருக்காங்கிறத எங்களுடைய கொள்கை. இந்த வேற்றுமைகளை நீ அங்கீகரிக்க விட்டால், இந்தியாவில் இருக்கிற மத வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, மொழி வேற்றுமை, இவற்றை வந்து நீ ஓரளவுக்கு அங்கீகரித்து அவருக்குள்ள இடத்த கொடுக்கலன்னா இந்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எங்களுடைய கருத்து. இதை உணர்ந்தவர் நேரு, இதை உணர்ந்தவர்கள் எல்லா தலைவர்களும், இதை உணராதவர் மோடி. ஒன்று இந்தியா இருக்கணுமா, இல்லை மோடி அரசியல் இருக்குமான்னு முடிவு பண்ணிக்குவோம். தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர்ந்து எப்படி வாக்களிப்பாங்கன்னு நம்புறீங்க? நிச்சயமாக வாக்களிப்பாங்க. 40 தலைவர் சொன்னதா, 40 நம்மதே, நாடும் நம்மதே.